திரு நல்லக்கண் அரசியலில் நேர்மைக்கும் எளிமைக்கும் எடுத்துக்காட்டாய் வாழ்பவர். டாக்டர் சாந்தா புற்றுநோயை ஒழிக்க பாடுபடும் அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர். திரு பரமேஸ்வரன் சூடாமணி தம்பதியினர் சுனாமி பேரலையில் பெற்றோரை பறிகொடுத்த 16 குழந்தைகளை தத்தெடுத்த பெருமைக்குரிய தம்பதியினர். இந்த தமிழ் புத்தாண்டின் சாதனை தமிழருக்கு மகுடம் சூட்டி மகிழ்வோம். ஆற்றல் சிகரம் தொட்ட தமிழர்கள். ஏப்ரல் 14 மதியம் 12:30. ஆற்றல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏர்டெல் சிகரம் தொட்ட தமிழர்கள். இந்தியாவினுடைய அடையாளங்கள் இந்த இந்தியா கேட்டும் ஒன்று. இதேபோல் தமிழ் இனத்தின் அடையாளத்தை தங்களுடைய சீரிய முயற்சியால், சிறப்பான சிந்தனையால், கடும் உழைப்பால், தியாகத்தால் உலக அரங்கிலும் இந்திய அரங்கிலும் பதிவு செய்தவர்கள் பலர். அந்த பலரில் சிலரை இந்த புத்தாண்டு நன்னாளில் உங்களின் பங்களிப்போடு நாம் சந்திக்க போகிறோம். நினைவலைகளை மிச்சம் வைத்துவிட்டு போயிருக்கும் கடந்த ஆண்டில் இந்த சாதனையாளர்கள் சமுதாயத்திற்கு தந்த பங்களிப்பு என்ன என்பதையும், சிகரத்தை தொட இவர்கள் பட்ட சிரமங்கள் என்ன, எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன, எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளப் போகிறோம். இவர்களிடமிருந்து வரும் அனுபவம் வாய்ந்த வார்த்தைகள் சிகரத்தை தொட முயலும் ஒவ்வொருவருக்கும் உற்சாகமாய் அமையும். இந்தியாவின் இதயம் கிராமங்களில் இருக்கிறது என்றார் மகாத்மா. ஆம், காரைக்குடி கண்டனூர் கிராமம் இந்திய பொருளாதாரத்தின் நவீன சிற்பியான மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் நாள் நமக்கு தந்தது. பள்ளி படிப்பை கண்டனூரிலும், கல்லூரி படிப்பை சென்னை பிரசிடென்சி கல்லூரியிலும், சட்டப்படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியிலும் முடித்த ப. சிதம்பரம் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் MBA படிப்பை முடித்தார். 1969இல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய ப. சிதம்பரம் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து 1977ஆம் ஆண்டு காரைக்குடி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டார். 1984, 1989களில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991இல் நரசிம்மராவ் அமைச்சரவையில் வர்த்தக அமைச்சராகி பின்னர் அதே அமைச்சரவையில் நிதியமைச்சரானார். 1996இல் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவகவுடா அமைச்சரவையில் நிதியமைச்சரானார். 2004ஆம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மீண்டும் நிதியமைச்சராக பொறுப்பேற்று ஆசியாவின் சிறந்த நிதியமைச்சர் என்ற பெருமையை பெற்றிருக்கும் ப. சிதம்பரம் தமிழர் என்று ஒவ்வொரு தமிழனும் பெருமையோடு தலைநிமிர்ந்து சொல்லலாம். ஆயிரத்தி 1954ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி ராமநாதபுரம் அரண்மனையில் பிறந்த கமல்ஹாசன் 7ஆம் வயதில் AV மெய்யப்ப செட்டியாரால் கண்டெடுக்கப்பட்டு AVMின் களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் பள்ளியில் பட்டை தீட்டப்பட்டு கலை ஞானியாய் விஸ்வரூபம் எடுத்தார். 200 படங்களுக்கு மேல், 3 தேசிய விருதுகள், எண்ணற்ற மற்ற விருதுகள் என்று நடிப்பின் உச்சத்திற்கு சென்ற கமல்ஹாசன் தொழில்நுட்ப கலைஞராக பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார். சிவாஜி கணேசனை பாடமாக படித்த கமல்ஹாசன் இன்று அடுத்த தலைமுறைக்கு பாடத்திட்டமாயிருக்கிறார். ஆயிரத்தி 1943ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் நாள் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் கிராமம் தமிழிசை உலகையே ஆளப்போகும் ஒரு இசைஞானியை பெற்றெடுக்கப் போகிறோம் என்பது தெரியாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது. அந்த பிறவி கலைஞன்தான் ராசையா எனும் இளையராஜா. படிப்பிற்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று இளையராஜா எனும் இசைஞானி நிரூபித்து
அவரே பல்கலைக்கழகங்களுக்கு பாடத்திட்டமாயானார். தன் அண்ணன் பாவலர் வரதராஜனோடு கம்யூனிஸ்ட் இயக்க பாடல்களில் ஆரம்பித்து இன்று 800 படங்களுக்கு மேல் இசையமைத்து தமிழிசை உலகின் முடிசூடா மன்னராக மகுடம் சூட்டியிருக்கிறார். உலகின் கருப்பு தினமாகிப் போன 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் உலகெங்கும் மனித உயிர்களை குடித்துச் சென்ற சுனாமி பேரலை பரமேஸ்வரன் சூடாமணி தம்பதியினரின் தவமிருந்து பெற்றெடுத்த 3 முத்துக்களை அள்ளிக்கொண்டு போனது. தங்களுக்கு கொள்ளி போட வேண்டிய குழந்தைகளுக்கு கொள்ளி போட்ட அந்த பெற்றோர் அடுத்து எடுத்த நிலைதான் உலகையே அவர்கள் பக்கம் திருப்பியது. தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை கடலுக்கு கொடுத்துவிட்டு கடலுக்கு தங்கள் பெற்றோரை கொடுத்த 16 குழந்தைகளை தத்தெடுத்து உலகில் யாரும் அனாதையில்லை என்று உலகிற்கு பறைசாற்றிய பரமேஸ்வரன் சூடாமணி தம்பதியினரின் பெயர் மனிதம் என்ற வார்த்தை உலகில் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும். இந்த கடல் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த கடலை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? என் பிள்ளைங்க ஓடி விளையாடுற இடம், அதை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது என்னால். ஏன்னா ஒவ்வொரு முறை என் 3 பிள்ளைங்கள் டேடின்னு என்னை கூப்பிட்ற மாதிரி உணர்வோடு தான் நான் போகணுன்ட்ருக்கேன். அந்த ஷாக்குக்கு ஒரு அளவே கிடையாது. ஒரு உணர்வுகள் அங்கே தட்ட தான் செய்யுது. இருந்தாலே அவங்கள நினைக்கிறமேன்ற ஒரு நினைவுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். என் பிள்ளைங்களோட நினைப்பை நாங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் இந்த கடற்கரை என் பிள்ளைங்க வந்திருப்பாங்களோ ஒருவேளை எங்களுக்காக காத்திருப்பாங்களோன்ற உணர்வுகளை எதிர்பார்த்து தான் நாங்கள் அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். வெற்றி சிகரத்தை எட்டி பிடிப்பது ஏதோ ஓர் இரவில் நடந்து விடுகிற ஒரு அதிசயம் அல்ல. உற்சாகம் குறையாத உழைப்பு, தன்னம்பிக்கை தளராத முயற்சியும் அதற்கு அவசியப்படுகிறது. வாழ்க்கை எல்லோருக்கும் வழங்கப்பட்டுதான் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. சாதிக்க வேண்டும் என்ற உழைப்போடும் கனவோடும் போராடுகிறவர்களுக்கு வெற்றி வீட்டுக் கதவை தட்ட தயாராகத்தான் இருக்கிறது. நாம் சந்தித்த சாதனையாளர்களும் அதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். வீறு கொள்ளுவோம், வெற்றி பெறுவோம். சந்தன காற்று நம் சன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.